வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சிட்ருக்கோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் பலரும் அறிஞ்சது தான், கிராமத்துப்புற கோயில்களை, அதாவது அதிகம் அறியப்படாத கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட மற்றும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறது அப்படிங்கிறதுங்க. அந்த வழியில் இன்றைக்கி நாம் இருக்க போகிற, அதாவது பார்க்க போகிற ஒரு அழகிய திருக்கோயில் அருள்மிகு அகோர வீரபத்திரர் திருக்கோயில், தாராசுரம். தாராசுரம் அருள்மிகு பத்திரகாளி பஞ்சபுரோஷத்தலம் பரிவார தெய்வங்கள் ஒட்டக்கூட்ட சிவசமாதி சிவசமாதி சோழர் காலத்தில் கட்டப்பெற்று மிக அழகாக தற்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறது. சோழர் கால கட்டிடக்கலையை நமக்கு பறைசாற்றுவதாக இருக்கும் இந்த திருக்கோயிலானது பல இடிபாடுகளுக்கு இருந்த நிலையிலே தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புனரமைக்கப்பட்டு நாம் அனைவரும் சென்று தரிசிக்கும் வகையில் மிக அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. பார்வதியின் தந்தையான தட்சன் சிவபெருமானை மதிக்காமல் யாகம் ஒன்று நடத்தியிருக்கிறார். அவ்வாறு அந்த யாகத்தை நடத்திய பொழுது சிவபெருமான், அதாவது மாப்பிள்ளைக்கு தர வேண்டிய உரிய அவிர்வாகத்தை தராமல் போகவே கோபமுற்ற சிவன் ருத்ர தாண்டவம் ஆட தொடங்கியிருக்கிறார். அவ்வாறு ருத்ர தாண்டவம் ஆடுகையில் அவரது உடலிலிருந்து விலகிய வந்த அந்த வேர்வை துளிகளால் ஏற்பட்டவர்தான் நம் அகோர வீரபத்திர சுவாமி. இதனை அறிந்த பார்வதி தேவியும் உடனடியாக தான் மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து, அதாவது பத்திரகாளியாக தோன்றியிருக்கிறார். பிள்ளையார் மற்றும் முருகன் ஆகியவரை அனுப்பியும் தட்சனின் ஆணவத்தை இவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. பின்னர் பத்திரகாளி, அதாவது பார்வதி தேவியானதால்தான் பத்திரகாளி இல்லைங்களா, அவருடைய திரிசூலத்தை எடுத்துக்கொண்டு அகோர வீரபத்திர சுவாமியானவர் தட்சனின் யாகத்தையும் நிறுத்தி தட்சனின் தலையை கொய்திருக்கிறார். அதன் கொய்த பின்னர் கூட அவரது ருத்ரம் அடங்கவே இல்லை. பின்னர் பிரம்மா மற்றும் விஷ்ணு மற்றும் பல தெய்வங்கள் முனிவர்கள் வேண்டவே சிவபெருமானவர் சாந்தி அடைந்திருக்கிறார். அவ்வாறு சாந்த சொரூபியாக அமர்ந்திருக்கிறவர் தான் நமது அகோர வீரபத்திர சுவாமி. தற்காலத்தில் பேச்சு வழக்கிலும் காலப்போக்கிலும் இருந்து வருவது போல அகோரம் என்றால் விகாரம் என்று அர்த்தம் கிடையாது. அகோரம் என்றால் அழகு என்றுதான் தமிழில் அர்த்தம் இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேங்க, அழகிய சாந்த சொரூபி தான் நமது அகோர வீரபத்திர சுவாமி. அவர் உக்கிரமான தெய்வம் கிடையாது, சாந்த சொரூபியானவர். நமது இந்த அகோர வீரபத்திர சுவாமி திருக்கோயில தாராசுரத்தில் அமைந்திருக்கிறது. இது பஞ்ச குரோஷத் தலங்களில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. சரி, குரோஷத் தலங்கள் என்றால் என்னங்க அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? காசிக்கு சென்று கங்கையில் நீராட நமது அனைத்து பாவங்களும் போகும் என்பது நம்மளுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அவ்வாறு பலரும் சென்று காசியிலே கங்கையில் நீராட அந்த கங்கை தனது பாவத்தை போக்க நமது புண்ணிய நதியாம் காவிரியில் வந்து நீராடி தனது பாவங்களை போக்குவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆகவே தாங்க காசிக்கு வீசம் அதிகமாக அல்லது காசிக்கு சமமான அந்தஸ்துடைய புண்ணிய நதியாம் நமது காவிரி ஓடும் நதிகளில் இருப்பதுதான் இந்த பஞ்சக்ரோஷ தலங்கள் என்பது. இக்காணொலியின் ஆரம்பத்தில் கூறியவாறு சிவபெருமானவர் ருத்ரதாண்டம் ஆடியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன். அவ்வாறு ருத்ரதாண்டம் ஆடும் பொழுது அவரது கால்பட்டு அமுத கலசம் சற்று கீழே கிழிந்திருக்கிறது. அதிலிருந்து வெளிப்பட்ட 5 துளிகள் நமது காவிரி நதியிலே கலந்திருக்கிறது. அவ்வாறு கலக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட 2.5 நாழிகை சமயம் எடுத்திருக்கிறது. அதனால தாங்க இந்த பஞ்ச குரோஷ தலங்கள் என்பது ஒவ்வொன்றுக்கும் இடையே 2.5 நாழிகை தூரத்தில் பயணத்தில் இருக்கும் என்பதும், ஒவ்வொரு கோயிலுக்கு நாம் சென்றாலும் குறைந்தபட்சம் 2.5 நாழிகையாவது அந்த கோயிலிலே செலவிடத்தான் நமக்கு அந்த கோயிலுக்கு சென்ற அனைத்து புண்ணியமும் கிடைக்கும் என்பது திண்ணம். இத்திருக்கோயிலானது பித்ரு தோஷம் மற்றும் செவ்வாய் தோஷ பரிகார தலமாக விளங்குகிறது என்பது மற்றொரு சிறப்பு. விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன் மற்றும் 2ஆம் ராசராசன் ஆகிய 3 மூவேந்தர்கள், தந்தை, மகன் மற்றும் பேரன்
ஆகிய 3 தலைமுறை அரசர்கள் அவையிலும் கவி சக்கரவர்த்தியாக விளங்கிய ஒட்டக்கூத்தரின் சமாதியானது இங்கு கருவறையின் நேர் பின்னர் அமைய பெற்றிருக்கிறது. இந்த 3 அரசர்களையும் பற்றி அவர் பாடிய மூவர் உலா, கலிங்க வெற்றி பாடிய பரணி, விக்கிரம சோழன், பிள்ளைத்தமிழ், சரஸ்வதி அந்தாதி, அதம்பை 900, ஈட்டி 70, எழுப்பெழுபது, கடிப்பெறுபது, தக்கையாக்க பரணி இவை அனைத்துமே கூத்தர் பெருமானால் இயற்றப்பட்டவை. இந்த அகோர வீரபத்ர சுவாமி திருக்கோயிலை தான் தரிசிக்கும் இதே நாளில்தான் நமது கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தருக்கு அவரது குரு பூஜையானது, அதாவது 834வது குரு பூஜை இன்று காலை முதல் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் உத்திராட நட்சத்திரத்திலே இவரது, அதாவது நமது கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தரின் குரு பூஜை இந்த கோயிலில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தரைப் போலவே மற்றும் 2 சித்தர்களின் ஜீவ சமாதியும் இந்த திருக்கோயிலின் உள்ளே இருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பு. இதோ இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த அழகிய குரு பூஜையின் பத்திரிகையைத்தான் தாங்கள் தற்பொழுது இந்த காணொளியிலே கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். தற்பொழுது நடைபெற்று கொண்டு வரும் இந்த ஒட்டக்கூத்தரின் பூஜையில், அதாவது குரு பூஜையில் தாங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் தாங்கள் இதுபோன்ற குரு பூஜையில் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த அகோர வீரபத்திர சுவாமி திருக்கோயிலுக்கும் தாங்கள் வந்து அகோர வீரபத்திரர் மற்றும் பத்திரகாளி அருளை பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் குழுவினரின் ஆசையாக இருக்கிறது. அழகிய ஒரு சிற்பங்கள் இங்கே வழிபட்டு ஒரே ஒரு வருத்தம் தாங்க, இந்த கோயிலுக்கு யாருமே வரது கிடையாதுங்க. அதாவது முக்கியமான நாட்கள் பிரதோஷம் மற்றும் தை ஆடி வெள்ளிகளை தவிர மயனைய நாட்களில் இங்கே வருவதே இல்லை அப்படிங்கிற வருத்தம் தாங்க. ஒவ்வொரு காலங்களிலும் நாம் சொல்கிறதாங்க, திருப்பி உங்கள்கிட்ட சொல்லப்போகிறேன், புதிய கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க. இந்த மாதிரி பழைய கோயில்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு அளித்தாலே போதுங்க. நம்ம இந்துத்துவா மற்றும் இந்தியா கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இது போன்ற கோயில்களுக்கு நீங்கள் வருவீங்க, ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மற்றொரு அழகிய சிற்றூரில் இருக்கும் அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.